ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான பசுமையான காட்டுல நிறைய விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டுல ஒரு குட்டி முயலும் ஒரு நரியும் இருந்துச்சு. முயல் ரொம்பவும் அப்பாவி. யார் நல்லா பேசினாலும் அவங்கள உடனே நம்பிடும். ஆனா அந்த நரியோ ரொம்பவும் தந்திரக்காரன். மற்ற விலங்குகளை ஏமாத்தி அவங்களோட உணவை எடுத்து சாப்பிடுறது தான் அதுக்கு வழக்கம். ஒரு நாள் அந்த நரி முயலை பார்த்து, முயல் நண்பா, நீ ரொம்ப நல்லவனா இருக்கே. உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல. இனிமே நாம 2 பேரும் நல்ல நண்பர்களா இருப்போம் என்று அன்பாக பேசுச்சு. நரியின் பேச்ச கேட்ட முயலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நண்பா, நானும் உன்னோட நல்ல நண்பனா இருப்பேன் என்று சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நரி தினமும் முயலோட பேச ஆரம்பிச்சது. முயல் எங்க போனாலும் நரியும் கூடவே போகும். இதனால முயலுக்கு நரி மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு நாய் நரி காட்டின் மறுபக்கத்துல ஒரு பெரிய காய்கறி தோட்டம் இருப்பதை பார்த்துச்சு. அந்த தோட்டத்துல நிறைய கேரட், முட்டைக்கோஸ், கீரைன்னு ஏராளமான காய்கறிகள் இருந்துச்சு. அத பார்த்ததும் நரிக்கு ஆசை வந்துருச்சு. உடனே அது முயல்கிட்ட போய், நண்பா, அந்த தோட்டத்துல நிறைய காய்கறிகள் இருக்கு. நாம 2 பேரும் போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம் என்று சொன்னது. முயல் உடனே, வேண்டா நண்பா, அது நம்ம தோட்டம் கிடையாது. அனுமதி இல்லாம எடுத்தா அது திருட்டு. எனக்கு திருடி சாப்பிட விருப்பமில்ல என்று சொன்னது. ஆனா நரி விடவே இல்லை. அட, யாருக்கும் தெரியாது, நான் இருக்கேன்ல, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லுச்சு. முயல் எவ்வளவு சொல்லியும் நரி கேட்காததால், நீ போயிட்டு வா, நான் வரல என்று சொல்லி வீட்டுக்கு போயிடுச்சு. முயல் வரவில்லை என்றதும் நரி தனியாக அந்த தோட்டத்துக்கு போச்சு. அங்கே யாரும் இல்லாததை பார்த்து காய்கறிகளை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சது. சில காய்கறிகளை ஒரு புதருக்குள்ள மறைத்து வைக்கவும் செய்தது. அந்த நேரத்துல தோட்டத்தின் உரிமையாளர் அங்கே வந்துட்டாரு. நரியை பார்த்ததும், ஏய், என் தோட்டத்துல காய்கறிகளை திருடுறது யாரு என்று சத்தம் போட்டாரு. நரி பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. ஓடும்போது தன்னுடைய தவறை மறைக்க, நான் மட்டும் வரல, முயல்தான் என்னை இங்கே அனுப்புச்சு என்று பொய் சொல்லிட்டு ஓடிப்போச்சு. தோட்டத்தின் உரிமையாளர் நரியின் பேச்சை நம்பி முயலை தேடி காட்டுக்குள் வந்தார். அப்போது முயல் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்திருந்தது. நீ எதற்காக என் தோட்டத்துல காய்கறிகளை திருட வந்த என்று உரிமையாளர் கோபமாக கேட்டார். முயல் அதிர்ச்சியடைந்து, நான் உங்கள் தோட்டத்துக்கே வரலையே, நரி என்னை ஏமாற்றுது, அது என்ன அங்கே வரச் சொன்னது, நான் மறுத்துட்டேன் என்று உண்மையை சொன்னது. அந்த நேரத்துல அங்கே இருந்த புத்திசாலியான ஆந்தை எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு இருந்தது. அது தோட்டத்துக்குச் சென்று பார்த்தபோது அங்கே இருந்த காலடி தடங்கள் நரியுடையது என்பது தெரிய வந்தது. அதனால் உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. சிறிது நேரத்துக்கு பிறகு நரியை தேடி எல்லா விலங்குகளும் சென்றாங்க. நரி ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. விலங்குகள் எல்லாம் வந்தத பார்த்ததும் நரிக்கு தப்பிக்க வழியே இல்லாம போயிடுச்சு. அப்போது நரி தலை குனிந்து, நான் தப்புதான் செய்தேன். முயல நண்பனா நினைச்சு பழகல. அதை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஏமாற்றிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க என்று வருத்தத்தோட சொன்னது. முயல் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, நீ செய்தது தப்பு, ஆனா உண்மைய ஒத்துக்கிட்டதுக்கு உன்னை மன்னிக்கிறேன். இனிமே யாரையும் ஏமாத்தாம நேர்மையா வாழணும் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து நரி திருடுவதையும் பொய் சொல்வதையும் விட்டுட்டு காட்டில் கிடைத்த வேலைகளை செய்து உழைத்து வாழ ஆரம்பிச்சது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.